இம்பார்ட்டன்ட் கொஷின் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். ஏற்கனவே வந்து ஜாமெட்ரி ஒரு வீடியோவில் போட்டால் அதோட தொடர்ச்சி வரைமுறை எப்படி எழுதணும், எப்படி அதன் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இந்த லிங்க் இது எல்லாமே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சு ஒரு லிங்க் வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுற பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாமெட்ரி பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஜாமெட்ரி கிராஃப் இதெல்லாம் வர இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இதை நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக 50 to 70 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்குள்ளே தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சரியா? இப்போ ஜாமெட்ரியில் ஃபஸ்ட் சம் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டோமா? இப்போ அதோட தொடர்ச்சி இந்த வீடியோவில் வரைமுறை எழுத போகிறோம். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே என்னென்ன பண்ணோம் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிஇ வரைஞ்சோம். அப்புறம் ஈயை மையமாக வரைஞ்சி ஏஇஏ வரைஞ்சோம் 5 சென்டிமீட்ரு. அப்புறம் ஏ வரைஞ்சிட்டோமா? ஏ உள்ளது என்னென்னு பார்க்குறோம். ஆர் உள்ளது ஏ. அப்புறம் வந்து டிஏ ஒன்று இருக்குது, ஏஆர் ஒன்று இருக்குது. பட் இங்கே இன்னும் நம்ம ஆர் அப்போ வரையாமல் இருந்தோம். அதனால் என்ன பண்ணிட்டோம், டிஏ 10 சென்டிமீட்டர் வரைஞ்சி 2 வில்லு வெட்டுற இடத்துல ஏன்னு குறித்து ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், ஏயை மையமாக வச்சு ஆருக்கு 5.5க்கு ஒரு வில் வெட்டணும். அப்புறம் டிஎம்ஏ மையப்புள்ளியை வச்சு ஆருக்கு ஒரு ஆர்க்கு வெட்டணும், வில்லு வெட்டணும். 5.2 சென்டிமீட்டருக்கு 2 வில்லு ஜாயிண்டாக ஒரு இடத்த ஆறுன்னு குறித்தோம். ஓகேவா? இந்த அளவெல்லாம் கரெக்டாக எழுதிக்கணும். இந்த என்னென்ன எழுத்து வரணுமோ டிஎன்னு கொடுத்துருக்காங்க, டிஇஏஆர் அதையும் கரெக்டாக குறிச்சிடணும். இதுதான் அதோட ஷார்ட்டு. இப்போ நம்ம எப்படி வரைமுறை என்னென்ன பண்ணமோ அதை தான் வரைமுறைன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டிஇ 6 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைந்தோம். அதை எழுத வேண்டியதான் ஃபஸ்ட் பாயிண்ட். என்னென்னா டிஇ 6 சென்டிமீட்டர் என்ற கோட்டு துண்டு வரைந்தேன். கோட்டு துண்டு வரைந்தேன். சில பேர் சொல்லுவாங்க, அந்த மெயின் படம் போட்டால் எனக்கு ஏன் 10 மார்க் குழுவாதான் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. மெயின் படத்துக்கு 4 மார்க்கு, இந்த உதவி படத்துக்கு 2 மார்க்கு, வரைமுறைக்கு 3 மார்க்கு, பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். எல்லாம் ஒழுங்காக வரைஞ்சால் தான் 10 மார்க் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து 2வது பாயிண்ட்டு. அடுத்து என்ன பண்ணோம், ஈயை மையமாக வச்சு எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டணும். அதுதான் ஈயை மையமாக கொண்டு எத்தனை சென்டிமீட்டருக்கு, 5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினேன். என்ன வரைஞ்சோம், ஒரு வில் வெட்டினேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் லைவ்லேயே போடுறதுக்கு யூஸ் ஆகும். லைவில் போடுறதுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு காட்டுது. சப்போஸ் அப்படி வந்துருச்சுன்னா நான் லைவ்லேயே எல்லாத்தையும் போட்டுருவேன். உங்களுக்கும் பார்க்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்த பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு. அடுத்து என்ன, டிஏ மையமாக வைத்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினேன். டிஏ மையமாக கொண்டு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினேன். அப்புறம் என்ன பண்ணோம், 2 வில்லு ஜாயிண்ட் ஒரு இடத்த ஏன்னு பெயரிட்டோம். அதை தான் இங்கே எழுதணும்.
4வது பாயிண்ட்டு இரண்டு வில்களும் எழுதலாம், இல்லை விற்கலும்னு எழுதணும். விற்கலும்னு எழுதுறது தான் கரெக்டு. இதனால கொஞ்சம் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால 2 வில்கள்னு போட்டேன். சந்திக்கும் புள்ளிக்கு என்னன்னு பெயர் கொடுத்தோம்? ஏ என பெயரிட்டேன். புள்ளிக்கு ஏ என பெயரிட்டேன். வெயிட். அப்புறம் என்ன பண்ணோம்? ஏன்னு பெயரிட்டுட்டு ஈயையும் டியையும் இணைச்சோம். ஓகேவா? ஈயையும் மேலே ஒரு கோட்டு தன் போட்டுக்கோங்க, டியையும் இணைத்தோம். எது கோடு பண்ணா கோடு துண்டாக வரைஞ்சேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மேலே கோடு போட்டோம். இணைத்தேன். அடுத்து நினச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் ஏலேருந்து 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டணும். 6வது பாயிண்ட், ஏயிலிருந்து ஏஏ மையமாக கொண்டு (5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினேன். ஒரு வில் வெட்டினேன். அப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் டியிலேருந்து 5.2 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டணும். ஏழாவது பாயிண்ட்டு, டியிலிருந்து இல்லாட்டி டிஏ மையமாக கொண்டு (5.2 சென்டிமீட்டருக்கு வில் வெட்டினேன். ஒரு வில் வெட்டினேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். சரியா? ஏன்னா இந்த செய்முறை தான், அது என்ன செஞ்சோமோ அது செஞ்சதை சொல்கிறதா இந்த வரைமுறை, வேறு ஒன்றும் இல்லை. வில் வெட்டினேன். அப்புறம் என்ன பண்ணோம்? இரண்டும் சந்திக்கும் புள்ளி 2 விற்கலும் சந்திக்கும் புள்ளிக்கு என்னன்னு பெயரிட்டோம்? ஆர் என பெயரிட்டேன். ஆர் என பெயரிட்டேன். அடுத்து 9வது என்ன பண்ணோம்? டிஆர்ஐ, அதாவது ஆர்டின்னு போட்டிருக்குல்ல, நம்ம டிஆரையும் ஏஆரையும் இணைத்தோம். இணைத்தேன். அவ்வளோதான். இதுதான் அதுக்குள்ளே வரைமுறை. இப்போ இன்னொன்று என்ன கேட்டாங்க? பரப்பளவு கண்டுபிடிக்க சொன்னாங்க. நாற்கரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா?
நாற்கரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நாற்கரத்தின் பரப்பளவு. ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு டி h1 + h2. ஏற்கனவே டி நமக்கு தெரியும், குறுக்க போகிறது தான் டி. எவ்வளோ? 10. குறுக்க போணுச்சுல, இதுதான் டி. அப்போ எவ்வளோ? 10. (2 இன்ட்டு 10) ப்ராக்கெட்டில் h1 + h2 கண்டுபிடிக்கணுமா? h1 + h2. ஏன்னா அதில் இருக்க எதுவுமே h1 h2வே இல்லை. ஏடி எப்படி இருந்துச்சு? டிஇ இஏ ஏஆர் டிஆர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம h1ம் h2வும் கண்டுபிடிக்க போகிறோம். h1 என்னென்னா இதில் வருது h1, இதில் வருது h2, அவ்வளோதான். h1 என்ன சொன்னால் எப்படி கிராஸாக போடுற கோடு தான் h1. அந்த கோடு எப்படி இருக்குன்னா 90 டிகிரியில் நிற்கணும். இதுலேருந்து இதுக்கு 90 டிகிரியில் நிற்கணும். எத்தனை இருக்குது? 1.9. என்ன பண்ணுறோன்னா அளக்குறோம். அளந்து பார்த்தோம்னா என்ன வருது? 1.9 வருது கரெக்டாக. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோனில் போட்டேன், இப்போ நேராக போடுறேன். ஓகேவா? என்ன கரெக்டாக 90 டிகிரிணும். அப்போ 90 டிகிரி 70 என்னமோ தான் இருந்துச்சு. அளந்து பார்த்தா எத்தனை இருக்குது? 2.3 இருக்குது. சரியா? 2.3. இப்போ இதைத்தான் ஃபார்முலாவில் வைக்கணும். (1/2 டி இன்ட்டு h1 + h2). டி ஏற்கனவே பார்த்தோம் 10, h1 வந்து 1.9, h2 வந்து 2.3. இப்போ இன்ட்டு இது ரெண்டே கூட்டினா எத்தனை வருது? 4.2 ஈக்குவல் டு 1/2. இது ரெண்டு பேருக்குன்னா என்ன வரும்? 10 4.2 பேருக்குன்னா 42. ஏன்னா இது பாருங்கள், 10 இன்ட்டு 4.2. என்ன சொல்லுங்க? 1 0 வரும்போது அப்படியே போட்டுட்டு 1 0 சேர்க்கணும். ஓகேவா? இங்கே ஒரு சமம் தள்ளி பிடிச்சிருக்கா, இங்கே புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை. அப்போ 42. இப்போ ஓரன் 2 ஈரன் 4 ஓரன் 2 ஆன்சர் 21. பரப்பளவுன்னா ஸ்கொயர் தானே, சென்டிமீட்டர் ஸ்கொயர். 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.